ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு அழகான கதையை சொல்ல போகிறேன். இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை. சனிக்கிழமை வந்து எல்லா தெய்வத்தோட நாள், பெருமாளோட நாள், பிள்ளையாருக்கு உள்ள நாள், சனீஸ்வரனுக்கு உள்ள நாள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சனிக்கிழமையில் வந்து சனீஸ்வரன் எப்படி யாரை பிடிக்க மாட்டார், அவரோட கெடு பலன்லாம் எப்படி குறையும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கதை. வந்து ராமர் வந்து ராமர்கிட்ட போய் கேட்டாராம், ஆஞ்சநேயனை பிடிக்கணும். ஏன்னா பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் போய் கேட்டாராம், அந்த மாதிரி ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிறேன். சரி, உன்னோட கடமையை நீ செய்யின்னு சொல்லிட்டாரா ராமர். ஆஞ்சநேயர்கிட்ட போய் நான் உங்களை பிடிக்க போகிறேன், நான் பாத்தில் பிடிச்சிக்கவான்னு கேட்டாங்களாம். இல்லை, நீங்கள் பாத்தில் பிடிச்சா அது உங்களுக்கு மரியாதையாக இருக்காது, என் தலையில் ஏறி உட்காந்துக்கங்க அப்படின்னாராம். சரின்னு ஒரு தலையில் ஏறி உட்காந்துட்டாராம். தலையில் அவர் வந்து பாலம் கட்டிக்கிட்டு இருக்காரா, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கல்லாக தூக்கி தான் தலையில் தானே வச்சுட்டு போகணும். அவர் தலை மேலே கல்லை தூக்கி வச்சுட்டு பறந்துருக்காரு. அவர் கொஞ்ச நேரம் கூட வலி தாங்க முடியலையாம். சரின்னு அழுதுட்டு தொப்புன்னு குதிச்சிட்டாராம். அப்போ என்னால் இனிமேல் உன்னை பிடிக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டாராம், உன்னை பிடிக்க முடியலையே அப்படின்ட்டு. கொஞ்ச நேரமாக இருந்தாலும் என்னை நீங்கள் பிடிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொன்னாராம். அதில் சந்தோஷப்பட்டுட்டு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுன்னு கேட்டாராம். எனக்கு வந்து என் பக்தர்களை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, சனிக்கிழமை வந்து என்னை கும்பிட்ற பக்தர்கள் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு. சரி, அப்படியே வரம் கொடுத்தேன் அப்படின்னாராம். அதே மாதிரி கிருஷ்ணரை வந்து காப்பாற்றுறதுக்காக சனீஸ்வரன் வந்து அந்த ஒரு அரக்கி ஒருத்தி வந்து கிருஷ்ணரை வந்து நெருப்பில் வந்து கொல்லணும்னு பார்த்துருப்பா. உடனே நாரதர் என்ன பண்ணுறாரு, சனீஸ்வரன்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி கிருஷ்ணரை காப்பாற்றுப்பா அப்படின்ட்டுருக்காரு. அப்போ அவரோட பார்வையை கொண்டு வந்து யார் அந்த அரக்கி மேலே விட்டுட்டாரு. அந்த பார்வையை விடவும் அதில் வந்து கிருஷ்ணர் வந்து தப்பிச்சுக்குவார். அதனால கிருஷ்ணரும் சனீஸ்வரனும் நண்பர்கள். அதனால சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்கள சனியோட பாதிப்பு இருக்காது. அதனால தான் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம், சனிக்கிழமை வந்து சனீஸ்வரனுக்கே தீபம் போடுறோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லது. அதோட முருக பக்தர்களையும் சனீஸ்வரன் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா அவங்க வெறுங்காலோட நடக்கிறாங்க, பாத யாத்திரை போகிறாங்க, அப்புறம் விரதம் கடைபிடிக்கிறாங்க, அப்புறம் வந்து பால் காவடி சுமந்து போகிறாங்க. இதனாலே முருக பக்தரையும் என்ன பண்ண மாட்டார், சனீஸ்வரன் பிடிக்க மாட்டார். முருகன் வந்து என் பக்தர்கள் வந்து உன்னோட அந்த கர்ம வினையை கழிக்கிறதுக்காக என் பக்தர்கள் அந்த ஒரு வருட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் விரதம் இருப்பாங்க, அந்த விரதத்திலே வந்து உன்னோட கர்ம வினையெல்லாம் அவங்க கழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி, அதனால் என் பக்தர்களை நீ ரொம்ப அதிகமாக வாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி முருகர் கேட்டிருப்பார். ஸோ தேங்க்யூ நண்பர்களே.